உடல்ல காயங்களோட சிகிச்சை எடுக்க வந்த நபர் சிகிச்சை அளித்த மருத்துவ மாணவரையே தாக்குன சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. சிகிச்சை அளிச்ச முதுநிலை மருத்துவ மாணவரை தாக்குனது மட்டும் இல்லாம கொலை மிரட்டல் விடுத்ததாகவும் இளைஞரை போலீசார் கைது செஞ்சிருக்காங்க. உயிரை காப்பாத்தின மருத்துவருடைய உயிரை எடுப்பேன் அப்படின்னு வாலிபர் ஒருத்தர் மருத்துவமனையில தகராறுல ஈடுபட்டது பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியிருக்கு. திருப்பூர் மாவட்டம் பிச்சாம்பாளையம் புதூர் பகுதியை சேர்ந்தவர் 28 வயதான மணிகண்ட பிரபு. இவரு தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரியில முதுநிலை 2ஆம் ஆண்டு படிச்சுட்டு வராரு. இந்த நிலையில தான் இவரு இரவு நேரத்துல பணியில இருந்திருக்காரு. அப்போ 12:30 மணி அளவுல மருத்துவமனையினுடைய அவசர சிகிச்சை பிரிவுக்கு உடல்ல காயங்களோட வாலிபர் ஒருத்தர் வந்திருக்காரு. அப்போ முதுநிலை மருத்துவ மாணவர் வந்த நபர் கிட்ட விசாரிக்கும் போது அவரு தூத்துக்குடி முத்தையாபுரம் பகுதியை சேர்ந்த 22 வயதான கார்த்திக் அப்படின்னு தெரிவிச்சதா கூறப்படுது. அதை தொடர்ந்து மருத்துவர்கள் அவருக்கு சிகிச்சை அளிச்சிருந்திருக்காங்க. அதை தொடர்ந்து உள்நோயாளி பிரிவுல அனுமதிக்கப்பட்டு கார்த்திக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்திருந்தது. அதிகாலை 3:45 மணி அளவுல எக்ஸ்ரே எடுக்கிறதுக்காக கார்த்திக்க மருத்துவர்கள் எழுப்பியிருந்திருக்காங்க. அப்போ எழுந்த கார்த்திக் திடீர்னு மருத்துவர் மணிகண்ட பிரபுவை தாக்குனது மட்டும் இல்லாம கொலை மிரட்டல் விடுத்ததாகவும் கூறப்படுது. மருத்துவமனை வளாகத்துல சிகிச்சை அளிக்க வந்த மருத்துவரையே சிகிச்சை எடுக்க வந்த வாலிபர் கொலை மிரட்டல் விடுத்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருந்திருக்கு. இதை தொடர்ந்து தென்பாகம் போலீசார் விரைந்து வந்து மருத்துவரை தாக்குன நபரை கைது செஞ்சிருந்திருக்காங்க. மேலும் அவருக்கு காயம் ஏற்பட்டதால அதே மருத்துவமனையில சிகிச்சையும் எடுத்துட்டு வராரு. இந்த சம்பவத்தால மருத்துவமனை வளாகத்துல பெரும் பரபரப்பு சூழல் நிலவிருந்திருக்கு.